ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். பெரிய பனி உலகம் முழுவதும் வெள்ளை பனி மூடிய நிலம், உயரமான ஐஸ் மலைகள், மெதுவாக விழும் பனித்தூவல், நீல வானம், மெதுவான காற்று சத்தம், அமைதியான சூழல். இந்த பனி உலகத்தில் பல விலங்குகள் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கின்றன. ஃப்ளஃபி பிரவுன் பேபி மேமத், ஃப்ரெண்ட்லி டைகர் வித் ஸ்ட்ரைப்ஸ், ஃபனி ஸ்லாத், எனர்ஜெட்டிக் ஸ்குவிரல் ஹோல்டிங் ஏகான். எல்லா விலங்குகளும் ஒன்றாக விளையாடி சிரித்து வாழ்கின்றன. இந்த உலகத்தில் ஒரு குட்டி மம்மத் தன் தாயுடன் வாழ்ந்து வந்தது. மென்மையான முடி, பெரிய அழகான கண்கள் கொண்ட அந்த மம்மோத் தன் தாயுடன் ஒரு நாள் அந்த பனிமலையில் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்தது. அப்போது திடீரென திரும்பி பார்க்கும்போது தன் தாயை காணவில்லை. அங்கும் இங்கும் சுற்றி தேடி பார்த்தது. தன் அம்மாவை தவறவிட்டது. அந்த பனிமலையில் தனியாக நின்று கொண்டு மிகவும் பாவமாக அழுது கொண்டிருந்தது. அம்மா, அம்மா என்று அது அழுதது. அதே நேரத்தில் ஒரு குறும்பு கணில் அந்த சத்தத்தை கேட்டது. அது திரும்பி பார்த்ததும் தனியாக அழும் குட்டி மம்மத்தை கண்டது. ஐயோ, ஏதோ பிரச்சனை என்று அது நினைத்தது. அணில் உடனே தன் நண்பர்களை அழைத்தது. ஒரு துணிவான புலி மற்றும் ஒரு சோம்பேறி சுலோத் அவர்கள் மூவரும் சேர்ந்து கேட்டார்கள், என்ன ஆயிற்று? குட்டி மம்மத் அழுது கொண்டு சொன்னது, என் அம்மா காணவில்லை. புலி மெதுவாக சொன்னது, பயப்படாதே, நாங்கள் உனக்கு உதவுவோம். அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த மம்மதின் தாயை தேட ஆரம்பித்து விட்டனர். அம்மாவை தேடி பயணம் தொடங்கினர். முதலில் ஒரு வழுக்கலான பனிப்பாலம் வந்தது. அணில் முன்னால் குதித்து வழிகாட்டியது. புலி கவனமாக நடந்தது. சுலோத் குட்டி மம்மத்தை பிடித்து உதவியது. அவர்கள் ஒன்றாக பாதுகாப்பாக அந்த பாலத்தை கடந்து சென்றார்கள். அடுத்து ஒரு பெரிய பனிமலை. குட்டி மம்மத் சோர்ந்து போனது. புலி அதை இழுத்து உதவியது. சுலோத் பின்னால் தள்ளியது. அணில் உற்சாகப்படுத்தியது. வாங்க, நீ முடியும். அவர்கள் அனைவரும் சேர்ந்து மலையேறினர். திடீரென்று பெரிய பனிப்புயல் ஆரம்பித்தது. காற்று பலமாக வீசியது. எதுவும் தெரியவில்லை. குட்டி மம்மத் பயந்து நடுங்கியது. அப்போது அந்த 3 நண்பர்களும் அதை சுற்றி நின்று பாதுகாத்தார்கள். அது உண்மையான நட்பு. சில நேரம் கழித்து புயல் நின்றது. தூரத்தில் ஒரு குரல் கேட்டது. அது என் அம்மா என்று குட்டி மம்மத் மகிழ்ச்சியாக கத்தினது. அது ஓடி சென்று தன் அம்மாவை அணைத்து கொண்டது.